அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தில் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வில் தொடர் 2வதில் நாம் இருக்கின்றோம். சென்ற வாரம் போன்றே இந்த வாரமும் சில நல்ல தகவல்களை உங்களோடு பகிர விரும்புகிறேன். குழந்தையுடைய வளர்ப்பில் முக்கியமான அம்சமாக இருப்பது நம் குழந்தையுடைய ஆடை ஒழுக்கத்தை எவ்வாறு பேண சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதுதான். இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், இறைவன் பெண்களுக்கு ஹிஜாபை கடமையாக்கியுள்ளான். ஆனால் நம்முடைய பெண்களுடைய ஹிஜாப் இப்பொழுது எப்படி இருக்கின்றது தெரியுமா? அதுவே ஒரு கவர்ச்சி பொருளாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். முன்னாடி இருந்த காலங்கள்லாம் ஒரு கல்யாணம் விசேஷம்னு போகும் பொழுது, இந்த புடவை நல்லா இருக்கே, இந்த சுடிதார் நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, இதை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த ஃபர்தா நல்லா இருக்கே, இந்த ஷால் நல்லா இருக்கே, இதை நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எளிமையான முறையில் தான் ஹிஜாபை பயன்படுத்த சொன்னான். அது எந்த நிறத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களுடைய ஹிஜாபே பிறரது கவனத்தை உங்கள் பால் ஈர்க்கும்படியாக இருக்கக்கூடாது. இப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருவரும் ஹிஜாபை கடைபிடிக்கக்கூடிய விதத்தை, ஹிஜாபை இறைவன் தெளிவாக குரான்லேயே சொல்லியிருக்கான், உங்களுடைய துணிகளை மார்புக்கு கீழ் தொங்க விடுங்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிலருடைய ஹிஜாபு கழுத்தை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது. இந்த கூட்டத்தில் நம்மையும் நமது வாரிசுகளும் சேர்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பத்தாக்குறைக்கு இதுக்குள்ள பெற்றோர்கள் உடன்பாடாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது நாம் அவங்கள பார்த்து இந்த மாதிரி போடாதீங்க, ஹிஜாபை இறக்கமாக போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய பெற்றோர் சொல்கிறாங்க, இது அழகாத்தானே இருக்குது, இந்த காலத்துக்குள்ள போட்டுட்டு போட்டுமே அப்படின்னு. எந்த விஷயத்தில் பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கணுமோ கண்டிக்கணுமோ அந்த விஷயத்தில் பெற்றோரே உடன்படுவது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த மாதிரியெல்லாம் நம் குழந்தைகளுக்கு நிலை வரக்கூடாது அப்படின்னா, அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாம் போடும் ஸ்லீவ்லெஸ்ஸை கூட அவர்களுக்கு தடை செய்ய வேண்டும். ஆடை என்பது நாம் அணிவிப்பதில் தான் குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்தில் தெரிய வரும். பிறந்த குழந்தை தானாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி இதுதான் தனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு போட போகிறதில்ல. நாம் எந்த ஒரு பழக்கத்தை அந்த குழந்தையின் ஆடையில் கொண்டு வருகிறோமோ அதே பழக்கத்தில் தான் அந்த குழந்தை வளர்ந்து வரும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைக்கு இஸ்லாம் கூறக்கூடிய ஹிஜாபின் நிலை என்ன? 2 கைகள், முகம், 2 கால்களை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கு குறிப்பிட்டுள்ள ஆடை வரைமுறை என்ன? தொப்புளிலிருந்து முழங்கால் வரை கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. இப்படி இருக்க ஆண் பிள்ளைகளுக்கு ட்ரௌசர் போடுறத கூட நம்ம குறைச்சிக்கிறலாம். இப்பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சில பிள்ளைகள் தானாக சொல்லிவிடுகிறார்கள், எனக்கு ட்ரௌசர் போட பிடிக்கலை, என்னுடைய தொடை தெரிகிறது, என்னுடைய கால் தெரிகிறது, நான் ஃபுல் பேண்ட் போட்டுக்கிறேன், இல்லை 3/4 பேண்ட் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த குழந்தைய அதட்டி இப்போ இதுதான் போடணும்னு கண்டிக்காமல், அல்ஹம்துலில்லாஹ் நீ இதை போடு, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி கொண்டு வாங்க. அதாவது சிறு வயதில் நாம் கொடுக்கக்கூடிய ஆடை கண்ணியம்தான். அவர்கள் வளர்ந்த பின் அவர்கள் தன்னுடைய ஆடையை எந்த விதத்தில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள் போல் தோரணையிடுவது, ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் போல் தோரணையிடுவது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த விஷயத்தை விட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்கள் போல் வேடமிடும் பெண்களையும் பெண்கள் போல் வேடமிடும் ஆண்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சாபமே இறங்குகின்றது. பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் போல் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், உங்களது ஆண் பிள்ளையை ஒரு பெண் பிள்ளையை போல் ஒப்பனை செய்து பெண் பாவனையுடன் நளினமாக பேசுபவனாக நீங்கள் வளர்க்க சம்மதிப்பீர்களா? கிடையாது தானே. அப்படி இருக்கும் பொழுது பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளாகவே வளர விடுங்கள். அதை விட்டு ஆண் பிள்ளை போல் வளர்ந்தால்தான் வீரம் இருக்கும், கம்பீரம் இருக்கும். அன்னை ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண் பிள்ளையாகத்தான் வளர்ந்தார்கள். மார்க்கம் அனுமதித்த முறையில் ஹிஜாபை கடைபிடித்தார்கள். அவர்களை விடவா நம் பிள்ளைகளுக்கு வீரம் வேண்டும்? அன்னை சபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்ணாகத்தானே இருந்தார்கள். ஒரு போரில் ஈட்டியை வைத்து காஃபிர்கள் 4 பேரை ஒரே நிலையில் கொன்றார்கள். அவர்களை விடவா நம் பிள்ளைகளுக்கு வீரம் வேண்டும்? இறைவன் அவரவரை எந்தெந்த பாலினத்தில் படைத்திருக்கிறானோ அதே பாலினத்தில் அவர்கள் வளர்வதுதான் சரியான முறை. இவ்வாறு ஆண் போல் தோரணையிடுவது, பெண் போல் நளினம் காட்டுவது, இது போன்ற சில விஷயங்களால் பலரது வாழ்வே சீரழிந்து விட்டது. இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஓரின சேர்க்கை கண்டது கலியது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நிலையிலிருந்து.
நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் ஆணிவேராக அமைந்தது குழந்தையில் ஆண் பிள்ளை போல் பெண் பிள்ளையை தோரணை செய்வதும், பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளை போல் தோரணை செய்வதும் தான். மேலும் நம்முடைய பிள்ளைகள் சிறிய வார்த்தைகளை பேசி பழகும் பொழுதே, அதாவது ஒரு 2.5 வயதிலிருந்து 3.5 வயதுக்குள் இருக்கும் பொழுதே கழிவறை சார்ந்த ஒழுக்கங்கள், உணவு உண்பதற்கு சார்ந்த ஒழுக்கங்கள், இவற்றையெல்லாம் நாம் கற்பித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் நன்றாக பேச்சு முறைக்கு வளர்ந்த பின்பு அந்தந்த துஆக்களை சரியாக மனனம் செய்யவும், மேற்கொண்டு நபி அவர்களின் சுன்னத்துக்களை தெளிவாக கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை நம்மால் வளர்க்க முடியும். அடுத்ததா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இன்றைய கலிகால யுகத்தில் மொத்தத்தில் நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்கிறது, உன்னுடைய கையை தவிர வேறு ஏதாவது ஒரு உறுப்பை மற்ற யார் தொட்டாலும் உடனடியாக பெற்றோரிடம் அதனை சொல்ல வேண்டும். அந்த இடத்துல வேற யாரும் இல்லை அப்படின்னா சத்தம் போட்டு கத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்ததான் வேற யாரும் இல்லை, ஒன்று அவங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தெரியுதுங்கும் போது கடிச்சு வச்சிரு. உனக்கு எங்கே அவங்க கையில் கடிக்க முடியுமோ இல்லை ஷோல்டரில் கடிக்க முடியுமோ, எந்த இடம் உனக்கு வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நீ கடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த ஒரு நிலை நம்முடைய எதிரியின் குழந்தைக்கு கூட வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைய தினத்தில் நிறைய பள்ளிகள்லேயே இது நடக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்காத பொழுது எதிராளியின் மூக்கை டார்கெட் பண்ணி குத்த சொல்லுங்கள். இது போன்ற சில கலைகளையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கலை அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லா குழந்தைகளாலையும் இதை சரியாக கற்றுக்க முடியாது. அதனால் கற்றுக்க முடியாத குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுங்க. வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுங்க. உன்னை தகாத முறையில், உனக்கு பிடிக்காத முறையில் யாராவது நடத்துனாங்க அப்படின்னா மூக்கில் குத்துறது. ஏன்னா மூக்கில் நம்ம ஒருத்தரை பஞ்ச் பண்ணும்போது அவங்க சுயநினைவுக்கு வர்றதுக்கே 1 நிமிஷம் கரெக்டாகும். அந்த கேப்பில் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான டைம் ஈஸியாக கிடைக்கும். இது போன்ற விஷயங்களை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மேலும் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், அழகாக சாலிகீன்களாக இருக்காங்க அந்த குழந்தைகள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் பெற்றோர்களை போவான்னு பேசுகிறது, வயதில் மூத்தவர்களை போவான்னு பேசுகிறது, இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் பாதுகாக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தது எப்படி, பெரியவர்களை எப்படி மதிக்கணும், சிறியவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் பிள்ளைங்கள்கிட்ட, நம்முடைய குழந்தைகள்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசணும். ரீசன்ட் டைமில் நம்ம பார்த்த ஒரு விஷயம், ஒரு உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, மனமாற்றம், பருவ வயதில் ஏற்படக்கூடிய அதே பாலின ஈர்ப்பு, ஆனால் அதை காதல்ன்ற முறையில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இன்க்ளூட் ஆகி போயிட்டாங்க. கடைசியாக பெற்றோர்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ரொம்ப சிரமப்படுத்தப்படுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய பெற்றோர் என்கிட்ட சிரித்து பேசினதே இல்லை, என்னுடைய பெற்றோர் சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், ஆனால் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இன்றைக்கி ஸ்கூலில் என்னாச்சு, இன்றைக்கி டியூஷன் போனேன் எப்படி இருக்குது, இன்றைக்கி தொழுதியா ஓதனியா, இந்த மாதிரி எந்த வார்த்தைகளுமே என்கிட்ட பாசமாக பேசுனது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு பையன் தான் என்கிட்ட வந்து நீ சாப்பிட்டியா, நீ ஹோம்ஒர்க் பண்ணியா, பேசிய வார்த்தைகளை பாருங்கள், சாப்பிட்டியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, இது போன்ற ஒரு சின்ன சின்ன ஆறுதல் கிடைக்காததுனால்தான் குழந்தைகளுடைய மனம் வெளித்தாவுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷைத்தான் நம்முடைய ஒவ்வொரு இரத்த நாளங்களையும் ஓடிட்டுருக்காம்மா. நான் ஏற்கனவே சொன்னது தான், குழந்தைகளை நாம் எப்படி வடிவமைக்கிறோமோ அவங்க அப்படித்தான் நடப்பாங்க. தாய் தகப்பன் குடும்பத்தாரை தாண்டி ஒரு அந்நிய ஆண் மேலே ஒரு பெண்ணுக்கும் ஒரு அந்நிய பெண் மேலே ஒரு ஆணுக்கும் ஈர்ப்பு வருதுன்னா காரணம் என்ன? நம்ம எல்லார்கிட்டையும் கிடைக்காத ஒரு விஷயம் அங்கே கிடைக்கிது. அது என்னன்னு பார்க்கும் பொழுது சிலருடைய குடும்பத்தில் அந்த பாசமான அரவணைப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்னு தெரிய வருது. எல்லாம் பாதுகாக்கணும். நம்முடைய குழந்தைகள்கிட்ட நாம் நேரம் ஒதுக்கி விளையாடணும். நம்முடைய பெண் குழந்தை ஒரு 9வது 10வது படிக்கிற குழந்தையா இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் ஜஸ்ட்டு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அந்த குழந்தைய கிச்சு காட்டி விளையாடலாம். இல்லை தான் சின்ன வயசில் நடந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி, நான்லாம் சின்ன பிள்ளையில அப்படி இருந்தேன், இப்போ உள்ள பிள்ளைங்க தெளிவாக இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்கிறது, அந்த குழந்தைங்களோட பால் விளையாடுறதை நிறைய செய்யலாம். நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையே தியாகம் செய்கிறோம் பெற்றோர்களாக, நம்முடைய ஒவ்வொரு ஆசைகளையும் தியாகம் செய்கிறோம் பெற்றோர்களாக. ஆனால் அந்த குழந்தையிடம் ஒரு 10 நிமிடம் நம்மால் நேரம் செலவழிக்க முடியவில்லை என்றால் அது என்ன வாழ்க்கை?
அதே போல் அந்த குழந்தை பருவ வயதை அடைந்த பின்பு அதற்கு ஏற்படக்கூடிய அந்த வயதில் ஏற்படக்கூடிய பாலின ஈர்ப்பை பற்றி தெளிவாக விளக்கணும். அந்த குழந்தை வந்து எனக்கு நான் மாடியில் ஒரு பையன் என்னை பார்த்துட்டே இருக்கான், இல்லை நான் போகும்போது ஒரு பையன் என்னை பார்த்துட்டே இருக்கான்னு சொன்னோம், அந்த தாயோடைய அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? அவன் பார்த்தா நீயே பார்க்குற, தலையை குனிஞ்சிட்டு பேசாம வா. இந்த பதில்களை கொடுக்காமல், இந்த வயதில் இது சகஜமானது, உன்னுடைய வயதில் எனக்கும் இப்படித்தான் இருந்தது, இந்த பதின்ம பருவ வயது இப்படி ஆபத்தான வயது தான், நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற அழகிய வார்த்தைகளை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு உபதேசிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தானே புரிய வரும், இது நார்மலான ஏஜ் தான், இதில் இப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்னு. அதை மாற்றி நாம் அந்த குழந்தைகள்கிட்ட கடினமாக நடந்துக்கிட்டாலோ, இல்லை நாம் அந்த குழந்தைகளை கண்காணிக்க ஆரம்பித்தோன்றது அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சாலோ அவர்கள் மேற்கொண்டு மனதளவில் பாதிக்கப்படுவார்கள். நான் சொன்னதுனால தானே என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லாமே இருந்துட்டு போகிறேன்னு மனம் வெறுத்து விடுவார்கள். அவர்கள் நம் மீது மனம் வெறுத்த நேரத்தில் அந்த அந்நிய ஆணோ அந்நிய பெண்ணோ அவர்களிடம் நெருங்கினால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி ஹராமான வழிக்கு செல்லாமல் இருப்பார்கள்? யோசித்து பாருங்கள், யோசித்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மேற்கொண்ட அழகிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.